நாங்கள் செய்திகளை உருவாக்கவில்லை. உங்களுடைய கதைகளையே சொல்லும் UTVயின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். திறக்கப்பட்ட பள்ளிவாசல்களுக்கு மேலும் சில தளர்வுகள். நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் அதிகரிக்கும் HIV தொற்று. 19 தொடக்கம் 25 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் அதிக அளவில் பாதிப்பு. காலி அக்மிமன பகுதியில் ஃபேஸ்புக் களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த 28 பேர் போதைப் பொருளுடன் கைது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டம். வடக்கு சீனாவில் உணவகத்தின் கட்டிடம் இடிந்து வீழ்ந்தது. 29 பேர் பலி. உலகளவில் கொரோனா தொற்று எண்ணிக்கை 2,50,00,000 தாண்டியது. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் HIV தொற்று அதிகரித்து வருவதாக எய்ட்ஸ் ஒழிப்பு வேலை திட்டத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ரசாஞ்சலி ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். இலங்கையில் 19 தொடக்கம் 25 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் அதிக அளவில் HIV தொற்றுக்குள்ளாகி உள்ளமை இனங்காணப்பட்டிருப்பதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு வேலை திட்டத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ரசாஞ்சலி ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்தார். அறிவியல் கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு நாட்டில் 3600 பேர் HIV தொற்றுக்குள்ளாகியிருக்க வேண்டும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு வேலை திட்டத்தின் கிளினிக்குகளில் பதிவு செய்து 2000 பேர் மாத்திரமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். எஞ்சியுள்ள 1600 பேர் தாம் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை அறியாமல் சமூகத்தில் சாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்க முடியும். இவர்களால் தொற்று அற்றவர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும். கிளினிக்குகளுக்கு வருகை தருபவர்களது இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என்பதோடு இரத்த பரிசோதனையும் இலவசமாக முன்னெடுக்கப்படுகிறது. இவை அனைத்தையும் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக விசேட வேலை திட்டத்தை அடுத்த மாதம் முதல் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக இலங்கையில் பள்ளிவாசல்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. அதற்கமைய அனைத்து பள்ளிவாசல்களின் வளாகத்தையும் முன்னர் போலவே முழு நேரமும் திறந்து வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் இந்த விடயம் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிவாசல்களில் அமைந்துள்ள தண்ணீர் குழாய்கள் மற்றும் கழிப்பறைகளை வழிபாட்டாளர்களின் பாவனைக்காக திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தண்ணீர் தொட்டிகளை தொடர்ந்து மூடி வைக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுகாதார அதிகாரியின் வழிகாட்டுதல்கள் மற்றும் வழிமுறைகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அனுமதிக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் உள்ளூர் பொது சுகாதார பரிசோதகர்களின் முழு மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கண்டியில் நேற்றிரவு ஏற்பட்ட அதிர்வு இயற்கையான நிலநடுக்கம் இல்லை எனவும் பொதுமக்கள் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் புவிச்சதரவியல் அளவை சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. கண்டியில் ஹாரகம, அனுரகம, மயிலப்பிட்டி ஆகிய பிரதேசங்களில் மக்கள் நேற்றிரவு 8:38 அளவில் ஒரு வகையான சத்தத்துடன் அதிர்வொன்று ஏற்பட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து தலாத்துஓயா போலீசாருக்கு மக்கள் அறிவித்தனர். இந்நிலையில் இது தொடர்பில் புவிச்சதரவியல் அளவை சுரங்க பணியகத்தின் தலைவர் அனுரா வால்போலா தெரிவிக்கையில், நாட்டில் சில அதிர்வுகளை பதிவு செய்வதற்கான பணியகம் மஹிந்தலை, பல்லேகல, ஹக்மன, புத்தளம் மற்றும் கொழும்பு ஆகிய 5 பகுதிகளில் உள்ளது. நேற்று ஏற்பட்ட நடுக்கம் உண்மையான நில அதிர்வாக இருந்தால் இந்த 5 மையங்களும் அதை பதிவு செய்திருக்கும். எனினும் அவ்வாறு பதிவு செய்யப்படவில்லை. இதேவேளை நடுக்கத்தின் அளவு 2.0 விட அதிகமாக இருந்தால் மட்டுமே அது நிலநடுக்கமாக கருதப்படும். எனினும் இது குறித்து ஆய்வு செய்ய நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதன்படி விசேட குழு ஒன்று இன்று அதிர்வு பதிவு செய்யப்பட்ட பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் கண்டி தலாத்தோயாவை அண்மித்த பகுதிகளில் ஏற்பட்ட அதிர்விற்கு 3 சம்பவங்கள் காரணங்களாக அமையலாம் என விசாரணை குழு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கட்குவாரியில் வெடிவைக்கப்பட்டதால் ஏற்பட்ட அதிர்வு இதற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் சிரேஷ்ட பணிப்பாளர் உதயடி சில்வா தெரிவித்துள்ளார். அவ்வாறில்லை எனில் சுண்ணாம்பு கட்பாறை உடைந்து வீழ்ந்திருப்பதற்கான சாத்தியம் உள்ளதாகவும், மேலும் விக்டோரியா உள்ளிட்ட அதனை அண்மித்த நீர்த்தக்கங்களில் ஏற்பட்ட உயர் நீர் அழுத்தம் 3வது காரணியாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிர்வினால் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. மலையகத்தின் மூத்த தொழிற்சங்க மற்றும் அரசியல்வாதியான அமரர்
சௌமியமூர்த்தி தொண்டமானின் 107வது ஜனன தினம் இன்று கொழும்பு மற்றும் மலையகத்தின் பல பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டது. அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் ஜனன தினத்தை முன்னிட்டு பழைய நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்தார். இந்நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் நிதி செயலாளருமான மருதபாண்டி ரமேஸ்வரன், முன்னாள் ஊவா மாகாண அமைச்சரும் பிரதமரின் இணைப்பு செயலாளருமான செந்தில் தொண்டமான், முன்னாள் மத்திய மற்றும் ஊவா மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் என பல முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனில் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் வாழ்க்கை வரலாறு மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வரலாறு அடங்கிய கண்காட்சி கூடத்தையும் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் திறந்து வைத்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் சம்பளம் தொடர்பாக இழுபறியின்றி ஒரே பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்படும் என தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 1000 ரூபா சம்பள பிரச்சனை இப்போ நாங்கள் பிரதமர்கிட்டையும் பேசியிருக்கோம். இப்போ நாங்கள் கம்பெனியை கூடிய சீக்கிரம் கூப்பிட போகிறோம். 23 RPCCயும் அவங்கள கூப்பிட்டு நாங்கள் கடைசி இந்த பேச்சுவார்த்தை இழுத்தடிக்கப்படாது. ஒரே ஒரு பேச்சுவார்த்தை வைக்க போகிறோம். அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும்னு நாங்கள் நினைப்போம். இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் இந்த அரைப்பேர் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் எந்த சட்டத்துலேயும் அரைப்பேர்னு எந்த வார்த்தையும் இல்லை. இவங்க இதை அந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கனால இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம், யாருக்காச்சும் இப்படி அரைப்பேர் உழுகிற நிலைமையாக இருந்துச்சுன்னா எங்கள் யூனியன் கிட்ட கொண்டாங்க, நாங்கள் அதை கட்டாயம் முடிச்சு தரோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அப்காட் அங்கே ஒரு அரைப்பேர் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, ஹொரண பிளான்டேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்கள்ட்ட பேசினோம். ஹொரண பிளான்டேஷனில் இருக்க நிர்வாகத்தில் இருக்க முக்கிய நபர்கள் கூட வந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க, இல்லை இந்த பிரச்சனை எங்கள் காதுக்கு இப்போ தான் வருது, நாங்கள் கட்டாயம் பண்ணுறோன்னு முடிச்சு தந்திருக்காங்க. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பிரேமலால் ஜெயசேகரவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்ய சட்டப்பூர்வமாக உரிமை இல்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரேமலால் ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்வது குறித்து நீதி அமைச்சு சட்டமா அதிபரிடம் வினவியது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக நீதி அமைச்சுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ள சட்டமா அதிபர் திணைக்களம் அரசியலமைப்பு விதிகளை மேற்கோளிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் சத்திய பிரமாணம் செய்ய சட்டப்பூர்வ உரிமை இல்லை என குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து முன்னாள் அமைச்சர் டி.யு. குணசேகர ராஜினாமா செய்துள்ளார். கட்சியின் மத்திய செயற்குழுவிற்கு அது குறித்து அவர் அறிவித்த பின்னர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இதனை அடுத்து ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய தலைமைத்துவத்துக்கு விசேட வைத்திய நிபுணர் ஜி. வீரசிங்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. கட்சியின் செயற்குழு அந்த பிரேரணையை ஏகமனதாக அங்கீகரித்துள்ளதாகவும் அதன்படி கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைத்துவமான பிரதம செயலாளர் பதவிக்கு விசேட வைத்திய நிபுணர் ஜி. வீரசிங்க நியமிக்கப்படுவார் என்றும் கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலி அக்மீமன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஃபேஸ்புக் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்தியாவிலிருந்து அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக படகு மூலம் கொண்டுவரப்பட்ட சுமார் 1400 கிலோகிராம் மஞ்சளை கட்பெட்டி கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்தியாவிலிருந்து அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக படகு மூலம் கொண்டுவரப்பட்ட சுமார் 1400 கிலோகிராம் மஞ்சளை கட்பெட்டி கடற்படையினர் கைப்பற்றியுள்ளதுடன் இதில் சந்தேக நபர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை கட்பெட்டி விஜய கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய கட்பெட்டி துரியடி பகுதியில் டிங்கிப்படகு ஒன்றை சோதனை செய்த வேளை இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக மஞ்சளை கொண்டு வந்து லொரியொன்றிலும் சொகுசு கார் ஒன்றிலும் ஏற்றி அனுப்பப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. இதன்போது 2 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நுரைச்சோலை கடற்படையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து மஞ்சள் பொதுகளை கட்பெட்டியிலிருந்து கேகாலைக்கு கொண்டு சென்ற லொரி மற்றும் சொகுசு காரையும் நுரைச்சோலையில் வைத்து சோதனை செய்துள்ளனர். இதன்போது ஒரு தொகை மஞ்சள் பொதிகளுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பலாங்குடி பகுதியில் ஈசி கேஸ் ஊடாக ஹெரோயின் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவரை ஹங்வெல்ல போலீசார் கைது செய்துள்ளனர்.
கைது செய்யப்பட்ட நபர் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்று வரும் இளைஞன் என்பது தெரிய வந்துள்ளது. இதன்போது சந்தேக நபரிடம் இருந்து 25 கிராம் 500 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இவருக்கு ஹெரோயின் போதைப் பொருள் வழங்கிய நபர் ஒருவரையும் போலீசார் சூட்சுமமான முறையில் கைது செய்துள்ளனர். காலி அக்மிமென பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஃபேஸ்புக் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட களியாட்ட நிகழ்வு ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டது. களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 யுவதிகளும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது சந்தேக நபர்களில் 6 பேரிடமிருந்து 12 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. மாத்தளை, அனுராதபுரம், மொரட்டுவை, அம்பாறை மற்றும் கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்களே சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான மேலும் 3 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 2998 அதிகரித்துள்ளது. இதேவேளை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 11 பேர் குணமடைந்து இன்று வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 6 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 பேர் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நாடு திரும்பியவர்கள். இந்நிலையில் இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி புதிதாக 3 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். மாலைத்தீவிலிருந்து நாடு திரும்பிய 3 கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. எனவே நாட்டில் சிகிச்சை பெற்று வரும் கோவிட்-19 தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 126 பதிவாகியுள்ளது. நாட்டில் இனங்காணப்பட்ட 2998 கோவிட் தொற்றாளர்களில் 2860 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இதுவரை 12 மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. இதேவேளை கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தோடு தொடர்புபட்ட கோவிட் கொத்தில் இனங்காணப்பட்ட 639 தொற்றாளர்களில் 614 பேர் தற்போது முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் முப்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள 71 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 7552 பேர் தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து நாடு திரும்ப முடியாமல் இருந்த மேலும் 322 பேர் இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்தனர். மத்திய கிழக்கு நாடுகளான ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளுக்கு தொழில் வாய்ப்புகளுக்காக சென்ற இலங்கையர்களே இவ்வாறு நாடு திரும்பியுள்ளனர். அதன்படி ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து 280 இலங்கையர்களும் கட்டாரின் டோஹாவில் இருந்து 42 இலங்கையர்களும் விசேட விமானங்களின் மூலம் நாட்டை வந்தடைந்தனர். இதேவேளை மாலைத்தீவில் சிக்கியிருந்த மேலும் 287 இலங்கையர்கள் இன்று பிற்பகல் நாடு திரும்பியுள்ளனர். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானம் ஊடாக மத்தள விமான நிலையத்திற்கு அவர்கள் வருகை தந்துள்ளனர். மாலைத்தீவில் சுற்றுலாத்துறையில் பணியாற்றியவர்களே இவ்வாறு நாடு திரும்பியுள்ளனர். விமான நிலையத்தை வந்தடைந்த அனைத்து பயணிகளும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதனை அடுத்து பரிசோதனை முடிவுகள் வரும் வரையில் விமான நிலையத்தை அண்மித்த பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களில் அவர்களை தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் நாட்டில் 2072 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து இதுவரை 2,23,982 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. கிராமிய கலை ஒன்றியத்தின் 2வது வருட பூர்த்தி விழா நேற்று கொண்டாடப்பட்டது. 2வது வருட பூர்த்தி விழாவை முன்னிட்டு 75 பேர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பாரம்பரிய கலைகள் வளர வேண்டும் என்றும் அதனை வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கும் நோக்குடனும் செயற்பட்டு வரும் அகில இலங்கை கிராமிய கலை ஒன்றியத்தின் ஸ்தாபகரும் தலைவருமான விஜயராஜ் தலைமையில் இந்நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வு கொழும்பு 13இல் அமைந்துள்ள ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி கோயில் மண்டப அரங்கில் இடம்பெற்றது. இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக கலாநிதி வி ஜனகன், கௌரவ அதிதிகளாக உலக அறிவிப்பாளர் BH அப்துல் அமீத், பிரதமரின் மத விவகார இணைப்பு செயலாளர் கலாநிதி S சந்திரகுமார், தினகரன் பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர், கலைஞர் K சந்திரசேகரன், கொழும்பு பிரதேச செயலகத்தின் கலாசார உத்தியோகத்தர் ரோஸ்மேரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வில் இனம், மதம், மொழி கடந்து கிராமிய பண்பாட்டு கலைகளை வளர்க்க பாடுபட்ட கலைஞர்கள் பலருக்கும் நாடகம், சினிமா, ஊடகம், கவிதை, ஓவியம் என பல்துறை சார்ந்த கலைஞர்களும் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் UTVயின் ஊடகவியலாளர்களான ASM ஜாவித், நசார் உள்ளிட்ட சுமார் 75 பல்துறை சார்ந்த கலைஞர்களும் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இது அதிலிருந்து இலங்கையில் உள்ள மக்கள் அனைவரும் சமாதானத்துடன் வாழ வேண்டும் என வேண்டி காலியைச் சேர்ந்த நபர் நடைப்பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். குறித்த நடைப்பயணமானது இன்று கிளிநொச்சியை வந்தடைந்தது. இலங்கை தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு
தனிநபராக குறித்த நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ள காலியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் பாலகுமார் என்பவர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நாகவிகாரைக்கு சென்று மீண்டும் காலியை சென்றடைய உள்ளதாக ஊடகங்களிற்கு இன்று தெரிவித்துள்ளார். காலி மாவட்டத்திலிருந்து இம்மாதம் தனது நடைப்பயணத்தை ஆரம்பித்த சுப்பிரமணியம் பாலகுமார் 20 நாட்களுக்கு மேலாக நடைப்பயணத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். காலி, மாத்தறை, அம்மாந்தோட்டை, திஸ்ஸ, லுணுக்கம்பேர, கதிர்காமம், வெலவாய, மொன்றாக்கலை, புலனறுவை, திருகோணமலை ஊடாக வடக்கு நோக்கி பயணித்த இவர் இன்று கிளிநொச்சியை வந்தடைந்தார். நாளைய தினம் யாழ்ப்பாணத்தினை சென்றடைந்து பின்னர் மீண்டும் காலிக்கு தனது பயணத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். සුප්‍රමණියම් බාලකුමාරමයි නම. ගාල්ලේ දෙවට මස්සන්දියෙන් තමයි මේ පාගමන ආරම්භ කරේ 8 වෙනිදා 8 වෙනි මාසේ උදේ 8ට. එතෙන් සිට දවස් 24ක් මෙතරම් දුරක් ගෙවාගෙන ආව සෑහෙන දුෂ්කර මාර්ග තුලින් ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி எல்லோரோடும் ராணுவம், போலீசாரின் ஆதரவுடன் இப்பயணத்தை ஆரம்பித்தேன். இன்று 24 நாட்கள் ஆகின்றது. 1989ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விளையாட்டு வீரராகவும் சிங்கள கலாச்சார கலைஞருமாவின் சுனாமி நேரத்தில் எனது வீடு அழிந்துள்ளது. 12 வருடம் கூலி வேலை செய்தே வாழ்கின்றேன். இலங்கை தேசத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. அதனாலேயே அனைத்து மக்களும் சமாதானமாக ஒரே நாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக இலங்கை கொடியை அனைத்து பகுதிக்கும் கொண்டு செல்கின்றேன். அவ்வாறு கொண்டு சென்ற முதல் நபரும் நானாகவே இருப்பேன் என்று நம்புகின்றேன் என்று தெரிவித்தார். ලෝකවාසීන්ට අපි මේ කොරෝනා වසංගතයේ තුරන් වෙලා අපට අපේ රටට ලෝකෙට සාමය නැවතත් උදා වේවා කියලා මම ආසාවෙන් බලාපොරොත්තු වෙනවා. மேலும் கொரோனா நிலைமையால் நாடு நல்ல நிலைமைக்கு மீண்டு வர வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என்றும் கூறினார். இலங்கை தேசிய கொடியை வைத்துள்ளமையால் உதவி செய்யுமாறு கோரும் எண்ணம் எனக்கு இல்லை. நான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் சாந்தி சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே இதை முன்னெடுக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது செய்திருக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் நமது பிரதான செய்திருக்கையினை நாளை பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைத்திருங்கள்.